ஒரு சிறிய கிளி அதன் சிவந்த மயிலிறகுகளால் மின்னும் வண்ணத்தில் கிளைகளுக்கு இடையே பறந்து இனிமையாக கூவி மகிழ்ந்தது. காலை சூரிய ஒளியில் மரங்கள் பொலிவாக தெரிந்தன. மலர்களின் வாசனை காற்றில் கலந்து இருந்தது. காட்டின் அமைதியை கிளியின் இனிய சப்தம் மட்டும் ஊடுருவியது. வேடன் அவன் கூர்மையான பார்வையுடன் சுற்றும் சூழலை கவனித்தான். அவனது கையில் ஒரு சிறிய வலை இருந்தது. அதனால் காட்டில் எதையாவது பிடிக்க வந்தது புரிந்தது. பறவைகளின் சப்தம் குறைந்தது. ஆனால் கிளி மட்டும் கவனமாக இருந்தது. வேடன் மெதுவாக நெருங்கி தனது வலையை தூக்கி வீசினான். பறந்து கொண்டிருந்த கிளி திடீரென வலையில் சிக்கியது. அவன் மகிழ்ச்சியுடன் கிளியை எடுத்துக்கொண்டு, இதை வீட்டில் வைத்துக் கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று எண்ணினான். வேடன் கிளியை ஒரு கூண்டில் வைத்தான். கூண்டுக்குள் இருந்தாலும் கிளி சுறுசுறுப்பாக சுற்றி வாயை திறந்து பேச முயன்றது. ஒவ்வொரு நாளும் வேடன், கிளியே நீ நல்லா பேசுறியே என்று சொல்வான். நல்லது பேசினா நல்லது நடக்கும் என்று கிளி பதில் சொன்னது. இதை கேட்டு வேடன் சிரித்து மகிழ்ந்தான். அவன் தினமும் கிளியிடம் பேசிக்கொண்டே இருந்தான். வேடன் முகம் சிவந்தது. கைகளால் கூண்டை கொஞ்சம் ஆட்டினான். அப்போது கிளி, கோபம் மனிதனின் அறிவை அழிக்கும் என்று தைரியமாகச் சொன்னது. அந்த வார்த்தைகள் வேடனின் மனதில் தாக்கம் ஏற்படுத்தின. வேடன், உனது சொற்கள் எனக்கு புத்தி தந்தது கிளியே. இனிமேல் உன்னை கட்டாயம் வைக்க மாட்டேன் என்று சொன்னான். கூண்டை திறந்து கிளியை வெளியில் விடுவித்தான். கிளி மகிழ்ச்சியுடன் பறந்து மீண்டும் காட்டை அடைந்தது. கிளி கிளைகளுக்கு இடையே பறந்து அதன் இனிய குரலை முழுக்க காட்டிலும் பரப்பியது. அதன் அறிவும் துணிச்சலும் வேடனின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. காற்றும் கிளியும் மீண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தன.